Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கரலம்பாக்கம் காலனியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதில் 40க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பெண் உட்பட 2 பலியானதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் சுரேஷ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கரலம்பாக்கம் காலனியில் ஊராட்சி மன்றம் சார்பிலே விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை குடித்த 40க்கும் மேற்பட்ட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் உட்பட 2 பேர் பரிதாபமான பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் குடிநீர் கூட பட்டியலின மக்களுக்கு தூய்மையான முறையில் விநியோகம் செய்யப்படவில்லை என்கிற மாபெரும் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய கரலம்பாக்கம் காலனியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக குடிநீர் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி வருகிறார்கள். திடீரென இந்த கிராமத்திலே அந்த தண்ணீரை பயன்படுத்திய மக்களுக்கு வயிற்று வலி, அதே போன்று தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி என பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் குடிநீர் தான் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏழுமலை என்பவர் இதில் இறந்திருக்கிறார். மேலும் இன்று காலை சுதா என்கிற பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். 40க்கும் மேற்பட்டோர் இந்த குடிநீரை குடித்த மக்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு திரண்டு பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை சாலையிலே மாநில தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட தொடர்ந்து பலமுறை கோரிக்கைகளும் கூட எங்களுடைய உயிரை துச்சமென நடந்து பட்டியலின மக்கள் தானே என்று இந்த அரசு எங்களை வஞ்சித்திருக்கிறது. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய மறியல் போராட்டம் ஓயாது என்று இந்த அரசை எச்சரித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தையும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஒருபுறம் புதுக்கோட்டை வேங்கை ரயிலிலே குடிக்கிற அந்த குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டியிலே மலம் கலந்த விவகாரத்தில் இன்னும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் 5 ஆண்டுகளை இந்த அரசு இன்னும் 2 அமாவாசைகளை முடிக்க உள்ள நிலையில் தற்போது ஒரு குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலந்த தண்ணீரா அல்லது கழிவுநீர் கலந்த தண்ணீரா என்று தெரியாத அளவிலே 40க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவிலே திருவள்ளூர் மாவட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய குடிநீரில் இவ்வளவு அலட்சியமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் ஊராட்சி மன்றங்கள் சார்பிலே வழங்கக்கூடிய அந்த மேல்நீர் தேக்க தொட்டியில் வழங்கக்கூடிய குடிநீர் என்பது பல பகுதியில் பாசி படிந்தும், பல இடங்களிலே உப்பு படிவம் படிந்தும், கல்லீரல் பாதிப்பு, அதே போன்ற வயிற்று வலி, தொடர்ந்து அவர்களுக்கு இந்த குடிநீரால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக அரசு, உள்ளாட்சி நிர்வாகம் தொடர்ந்து செயலாகி இருப்பதால்தான் இது போன்ற பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதாக திருவள்ளூர் மாவட்டத்திலே இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆபத்தான நிலையை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.